ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து எல்லாருமே மேக்ஸிமம் இந்த மக்கானா வந்து வாங்குறாங்க. பசங்களுக்கு கொடுக்குறதுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி. இந்த தாமரை பொரி இருக்கு இல்லையா, இது வாங்குறாங்க. இது ஹெல்த்தியும் கூட. ஸோ இதில் வந்து ஒரு புட்டிங் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சமும் சேர்த்துருக்கேன். இதை வந்து அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா இப்போ வந்து இது வந்து அவ்வளோ இதுவாக இல்லை, கிறிஸ்பாக இல்லை. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பராக கிறிஸ்பாக இருக்கும். இது கூடவே நான் வந்து ஒரு 4-5 பாதாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முந்திரி இருந்தாலும் முந்திரி சேர்த்துக்கலாம், பிஸ்தா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் இருக்குது, ஸோ அதனால் பாதாம் சேர்த்துக்கிறேன். இப்போவே இது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு நம்ம வந்து வறுத்தெடுத்தோம்னா அது வந்து நல்லா கிறிஸ்பாகிடும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், முதல்ல உடைக்கவே முடியாத மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இந்த வானல்லே வச்சுருந்தேன்னா அது நல்லா கிறிஸ்பாகிடும். நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த இந்த தாமரை பொரியை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஏலக்காய், நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த அளவு நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து புளிக்காத கெட்டி தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரைக்கும் பொழுது ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி, ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதை வந்து நான் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன். எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சமாக முந்திரி எடுத்து உடச்சி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ பாருங்கள், இது ஸ்பூனில் எடுத்தால் எவ்வளோ அழகாக சூப்பராக வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதில் நம்ம தயிர் சேர்க்குறதுக்கான அந்த தடமே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும்.